ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எனிமீஸ் வித் பெனிஃபிட்ஸ் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா லாலும் ஒயனும் ஒரு பெரிய சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. எதுக்காக பிரிஞ்சோன்னே தெரியாமல் லாலும் அவ கூட சேரணும்னு நினச்சாலும் சேர முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண லால பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூமுக்கு போறாங்க. அப்படி போகும்போது எப்பவுமே அங்க ஒயின் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நேரம் ஒயின் அங்க இல்ல. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒயின் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த வீட்டுல தனியா இருக்க லாலுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒயனை காட்டுறாங்க. அவங்க அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்க போனதும் அங்க இருக்கிற வாட்ச்மேன் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ரூம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு, ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க என்ன கூப்பிடுங்க, நான் மறுபடியும் கூப்பிட்டு ரிப்பேர் பண்ண சொல்றேங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒயனு ஓகே இப்ப நீங்க கிளம்புங்கிற மாதிரி அனுப்பிட்டு இவங்களும் அதே மாதிரிதான் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுவும் நார்மலான இல்ல, இனிமே அவ லைஃப்ல நான் இல்லையா, என் லைஃப்ல அவ இல்லையா யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி ரெண்டு பேரும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சரி, இப்ப இந்த சீனை கட் பண்ணி அப்படியே ஆபீஸ் சீனுக்கு வராங்க. ஆபீஸ்க்கு நம்ம லாலே மறுநாள் கிளம்பி போறோம். அப்படி கிளம்பி போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் ஓடி வராங்க. லால் லால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஓடி வர, என்னாச்சு ஏன் அப்படி பதட்டமா ஓடி வரீங்கன்னு கேக்குறாங்க. நான் உங்களுக்கு எத்தனை தடவை தான் கால் பண்றது, நீங்க காலே அட்டன் பண்ணலங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சொல்ல, இல்ல எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை, இப்போ ஓகே தான் சொல்லுங்க. ஸோ இப்போ என்ன விஷயங்கிறத அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஇஓ மீட் பண்ணுறதா இருந்தாங்களே, நேற்றே லால் போயிட்டு அவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க, நாளைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு மீட் பண்ண போகிறாங்கங்கிறதுனால அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் அந்த விஷயம் சம்பந்தப்பட்டதை எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல இப்ப இவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இந்த பேரலைஸ்டு ஆகி இருக்கான்ல ஒருத்தவன், அவனை காமிச்சாங்கல்ல, அவனுக்கு எப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவனுக்கு இந்த மாதிரி பேரலைஸ்ட் ஆகிருக்கு. இப்ப விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது, அவருக்கு அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ஒய்ஃப் தான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. இப்ப டீல் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கதான். அதுவும் விஷயம் கிடையாது. என்னதான் விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கோன் இருக்கான்ல அவனுடைய லாஸ்ட் நேமும் அந்த பேரலைஸ்ட் ஆகி இருக்கிறவனுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவனுடைய லாஸ்ட் நேமும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோனும் அந்த பொண்ணும் ரிலேஷன்ஸான்னு சொல்லி லால் கேட்டா அதான் இல்ல, ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சின்னு சொல்றாங்க. சோ தங்கச்சியோட வீட்டுக்காரனுக்கு இப்படி ஆனதுனால அவர் பேர்ல இருக்கிற அந்த கம்பெனியை இன்னும் அவரே ஆக்டிவ்ல வச்சிருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு கோன் தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தங்கச்சிக்கு செட்டில்மெண்ட் போறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனாலேயே அவங்க தங்கச்சிக்கு ப்ராஃபிட் போகணுங்கிறதுனாலயே இந்த மாதிரி புதுசு புதுசா ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்றது, அந்த ப்ராஜெக்டை இவங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி வேலையை கோன் பார்த்துட்டு இருந்திருக்கான் இந்த கம்பெனில இருந்துகிட்டு. அதனாலேயே இவங்களுடைய வெண்டர்ஸை அவங்க சேஞ்ச் பண்ணவே விடவே இல்லை. இது போதுமே, இதை வச்சு இன்னைக்கு அவனை என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறா. இப்போ ஃபைல்ல ஏதோ தேடிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட்ல ஒரு ஆள் வராங்க. அவளை பார்த்துட்டு இடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்து லாலு கையில வச்சிருந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறான். ஸோ பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம ஒயின் என்ன பண்றானா, அங்க கிடக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் பொறுக்கி கொடுக்குறா. அப்படி போகலான்னு ஒயின் நகர்ந்து போகும்போது மறுபடியும் ஒயின் கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தவளை பார்த்து மறுபடியும் லால் கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தவளை பார்த்து ஒயின் என்ன பண்றானா, சரி தூக்கி விடுவா கை கொடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. ரோட்ல போகும்போது எங்கேயோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒயின் அந்த பக்கமா எனக்கு என்னன்னு போயிடுறாங்க. அதை பார்த்த லாலுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. என்னடா அதுக்குன்னு இப்படி மோசமா மாறிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவ மாறினது கூட அவளுக்கு பெருசா தெரியல. ஏன் என்னன்னா ரீசன் தெரியாம இருக்கே அப்படிங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த ஜான்ரா இருக்காங்களே அவங்க வந்துட்டு லாலை கூப்பிடுறாங்க. உடனே ஒரு மீட்டிங் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா நான் அவங்கள மீட் பண்றதா சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மீட்டிங் அவங்க கூட இல்ல, அவங்க கூட தான், ஆனா மீட்டிங் ஹால்லன்னு சொல்றாங்க. மீட்டிங் ஹால்ல எதுக்கு, நான் அவங்கள தானே மீட் பண்ணணும்னு சொன்னேங்கிற மாதிரி சொல்ல, நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்போ மீட்டிங் ஹால்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க.
அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்களுடைய அசிஸ்டன்ஸும் லாலும் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட். அப்பவே இவங்க அசிஸ்டன்ஸ் 2 பேருக்கும் கை கால்லாம் உதறுது. எதுக்காக நம்மள வர சொல்லியிருப்பாங்க, எதுக்காக இந்த மீட்டிங், என்னத்துக்காக எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோங்கிற மாதிரிலாம் பயப்பட அசிஸ்டன்ஸ்ல ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்ன சொல்றானா, நாம தப்பு பண்ணவே இல்லை, நாம எதுக்கு பயப்படணும், முதல்ல நார்மலா இரு நீனு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதே தான் லாலுமே சொல்றாங்க. நம்ம தான் தப்பு பண்ணலையே, உனக்கு எதுக்கு இவ்வளவு பயம் வருது, நீ கொஞ்சம் கம்மன இருன்னு சொல்ல. இப்ப அந்த இடத்துக்கு மத்த எல்லாரும் வராங்க. முக்கியமா அந்த CEO இருக்காங்கல்ல, அந்த நானே கோனே ஜான்ட்ரா இவங்க எல்லாரும் தான் வராங்க. இவங்க எல்லாரும் தான் இந்த கம்பெனில ரொம்பவே முக்கியமான பர்சன்ஸ். ஏதாவது பெரிய முடிவு எடுக்கணும்னா இவங்க தான் எடுப்பாங்க. சோ இப்ப இவங்க இங்க வந்திருக்காங்க. சோ உள்ள வந்த நான் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க வந்ததுக்கு. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த கம்பெனியை ரொம்பவே டிரான்ஸ்பரன்சியோட நடத்திக்கிட்டு இருக்கேன். யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு ஒர்க் மட்டும் தான் முக்கியங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்கேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்ல ஒரு வயலேஷன் கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு லால் என்ன பண்றாங்கன்னா, மேம் அதை பத்தி தான் சொல்ல வந்தேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையா லால்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன மேம் சொல்றீங்க, என்ன உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒயினும் நீனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, உங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி கேட்க, அடப்பாவீங்களா நாம சொல்ல வந்தது என்ன, இவங்க சொல்றது என்னங்கிற மாதிரி லால் பார்த்துட்டு, இல்ல மேம் எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் கேக்குறாங்க. ரிப்போர்ட்டே உங்களை பத்தி தான், உங்களை பத்தியும் ஒயினை பத்தியும் தான். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 2 ஹெட்டா இருக்கிறவங்க 2 பேர் மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுமே லாலு அங்க இருக்கிற கோனை தான் பாக்குறாங்க. சோ ஜான்ராவுமே ஜஸ்ட் என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி கேட்க அவங்களுக்கு என்ன சொல்றதுனே புரியல. சோ சேல்ஸ் டீம்ல இருக்கிறவங்க வெளில வெயிட் பண்ணுங்க, அடுத்து நான் ஒயனை கூப்பிட்டு விசாரிக்கணுங்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. லாலுக்கு எதுவுமே புரியல. ஆனா நான் உங்களை இன்னைக்கு மீட் பண்ணணும்னு நினைச்சது வந்து இதுக்கு இல்லையே, நான் கோனை பத்தி ரிப்போர்ட் பண்ணதானே, அவர் பண்ண கரப்ஷனை பத்தி ரிப்போர்ட் பண்ணதானே வந்தேங்கிற மாதிரி சொல்ல நானு அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்புறாங்க. உடனே கோன் என்ன சொல்லிடுறான்னா, நான் உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்ணங்கிறதுக்காக பழிய நீ என் மேலேயே திருப்பி போடுவியா, இது நல்லா இருக்கே, நான் எவ்வளவு நல்லவன், எப்படிப்பட்ட ஜென்டில்மேன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம நீ இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல தான் கிளைண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வராங்க, நீ நிறைய இல்லீகல் ஒர்க் எல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி எல்லா பழியையும் நம்ம லால் மேல தூக்கி போடுறான். லாலுக்கு அவனை அப்படியே மூஞ்சிலே ஒண்ணு வைக்கணும் போல வருது. ஆனா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒயின் வராங்க. சோ வந்ததுமே நான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்க 2 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க வந்து உட்காருங்க, அதை பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கிற மாதிரி சொல்ல இப்ப கோனை பாக்குறா. பார்த்துட்டு அவனை சொன்னி மிரட்டினது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். அவன் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான். என்ன சொல்லியிருப்பானா, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி இதை ஸ்டாப் பண்ண சொல்லு, என்னை பத்தி நோண்டிட்டு இருக்கால அதை கொஞ்சம் நிறுத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். அந்த நேரம் இவங்க ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ண அந்த போனையுமே பிடிங்கிக்கிட்டு ரெக்கார்டையுமே ஆஃப் பண்ணிக்கிட்டு, உன்னை நான் என்னதான் பண்றதோ தெரியல, எனக்கு உனக்கு தப்பும் பண்ண தெரியல, அப்படியே பண்ணாலும் அதை சரியாவும் பண்ண தெரியல, சரி அதை விடு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், ஒருவேளை திரும்ப திரும்ப லால் என்ன நோண்டிக்கிட்டே இருந்தானா நான் சும்மா விட மாட்டேன். உனக்குதான் என்னை பத்தி நல்லா தெரியுமே, ஆல்ரெடி ஒரு கம்பெனில பாத்துல தப்ப என் மேலேயே இருந்தாலும் எல்லாரும் என் பக்கம் தான் நின்னாங்க. அது ஏன்னு தெரியுமா, ஏன்னா இங்க ஹார்ட் ஒர்க் பண்றவனை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றவன் தான் கெத்து. சோ நான் ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்ணி உன்னையே மாட்டி விட்டேன். அதே ஃபார்முலாவை இப்போ லால் கிட்டையும் அப்ளை பண்ணுவேன், இதனால அவன் மான மரியாதைலாம் போகுங்கிற மாதிரி மிரட்டி விட்டுருப்பான். ஸோ ஆல்ரெடி அதில் பாதிக்கப்பட்ட நம்ம ஒயனுக்கு அதை நினைச்சு ரொம்ப கவலையாயிடும். ஒருவேளை நம்ம இருந்தா அதே இடத்துல லால் இருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் யோசிச்சு ஸோ இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கணுங்கிறத அவங்க அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வெளில போக சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை உள்ள வர சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஒயன் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கான அவசியம் கிடையாது, எல்லாருமே இங்கே இருக்கலாம், நான் யாருக்கிட்டையும் எதையும் மறைக்கிற ஐடியால இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் வந்து அந்த இடத்துல உட்கார்றாங்க. சோ நான் அதே கொஸ்டின் தான் கேக்குறாங்க, உங்க மேலயும் லால் மேலயும் ஒரு அலிகேஷன் இருக்கு, அது உண்மையா, 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. கம்பெனியோடைய பாலிசி என்ன, இங்க இருக்கிற யாருமே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க கூடாதுங்கிறது தானே, அப்படி இருக்கும் போது ஏன் அப்படி பண்றீங்கிற மாதிரி கேட்க, அதுவும் நான் எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணும், கமிட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்றாங்க. நீங்க சொல்லலைன்னா நான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஜான்ராவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, இல்ல நீங்க அந்த அளவுக்கு போற மாதிரி ஒன்றும் விஷயம் இல்லையே, இருங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்போங்கிற மாதிரி சொல்ல, நான் உங்களை எந்த சஜஷனும் கேட்கல, நீங்க வாயை மூடுங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். லால் ஒயின் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒயினே லாலை பாக்குறாங்க. லாலோட கையெல்லாம் கொஞ்சம் லைட்டா நடுக்கமா இருக்கு.
அதையும் பாக்குறாங்க. லாலு டக்குன்னு பதில் சொல்லணும்னா சொல்லிருப்பா, ஆனா இவ தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமா இல்லையான்னு தெரியாத அளவுல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கால. சோ அதனால யோசிச்சுட்டே இருக்கு. அந்த நேரம் வயனு இல்ல, ஏன்னா நான் அவ்வளோ டேட் பண்ணல, அப்பெல்லாம் எங்களுக்குள்ள எதுவும் இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அடே லாலு பாவமா பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஆனா உங்க மேல வச்சிருக்க இந்த அலிகேஷன்ல எவிடன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்கு காட்டுங்கிற மாதிரி காட்ட கேட்க, இப்ப ஸ்கிரீன்லயே அதை போட்டு காட்டுறாங்க. இவங்களை வச்சு எடுத்த அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அந்த போட்டேஜ் அங்க இருக்க ப்ரொஜெக்டர்லயே போட்டுடுறாங்க. சோ இப்ப நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணி இருக்கிற போட்டோ கண்ணு முன்னாடியே இருக்கு, இதை காமிச்சுமே நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு சொல்லி நான் கேட்க, அதுக்கு ஒயனு இல்லைன்னு தான் சொல்றாங்க. இல்லையா, என்ன இப்படி ஒரு விஷயத்த நான் காமிச்சிருக்கேன் அப்பயுமே இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க, கிஸ் தானங்க பண்ணிருக்கோம், இதுல என்ன தப்பு இருக்கு, கிஸ் பண்றது தப்பா இல்ல, நீங்க யாரும் கிஸ் பண்ணது இல்லையா, அப்ப அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களாங்கிற மாதிரி ஒயினு அப்படியே கதையவே திருப்பி விட்டுடுறாங்க. சோ நான் லால ஜஸ்ட் என் கூட ஒர்க் பண்ற கோ ஒர்க்கரா தான் பாக்குறேன், மத்தபடி எங்களுக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, அது உண்மைதானே லால்னு சொல்லி லாலை பார்த்து கேட்க, லாலும் வேற வழி இல்லாம அழுதுகிட்டு கண்ணீரும் கம்பளையுமா ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதோட நிறுத்தவே இல்ல, ஒயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவ மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, அதுலயும் முக்கியமா நான் அவளை லவ் பண்ணவே இல்லை, இது இப்படிலாம் இருக்கும் போது அப்புறம் எப்படி நான் டேட் பண்ணிருப்பேன்னு நீங்க சொல்ல வரீங்க? நாங்கள் ஒரு வேளை பேசினாலோ பழகினாலோ அது எல்லாமே ஒர்க்கை பற்றி தான் இருக்குமே தவிர பர்சனல் லைஃப்பை பற்றி இருக்காதுங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே பேக்ரவுண்டில் இவங்களுக்கெல்லாம் நடந்த சின்ன சின்ன ரொமான்ஸு, கேரிங், இது எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஒருத்தரை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு காமிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே லாலு ஒவ்வொரு விஷயமா போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அவளை அப்படிலாம் எதுவுமே கேர் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் உண்மையை சொல்ல போனோம்னா எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டே இருப்பா, தப்பு பண்ணி திட்டு வாங்கிட்டே இருப்பா. எனக்கு அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா சுத்தமா பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். எப்ப பாரு எதுலயாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டே இருப்பா, அதை அப்புறம் சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. அது மட்டும் இல்லாம சம்மந்தமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் சிரிக்கிறோம், எதுக்கு சிரிக்கிறோன்னே தெரியாம, எங்க எப்படி நடந்துக்குன்னே தெரியாம நடந்துகிட்டு இருப்பா. சொல்ல போனா அவ ஃபேஸ பார்த்தா கூட எனக்கு செம இரிட்டேட்டிங்கா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ விஷயத்தையும் ஒயனே லால் முன்னாடியே சொல்றாங்க. லால் அப்படியே பாவமா இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு புரியுது ஏன் நீங்க எல்லாம் என் மேல இந்த அக்யூசேஷனை வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் கிடைக்கும் போது யாரா இருந்தாலும் பார்த்து அதை நம்ப தானே செய்வாங்க, நீங்களும் அதை தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன், நான் என்னுடைய ஜாபை ரிசைன் பண்றேங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நான் என்ன சொல்றாங்கன்னா, சரி நீங்க தான் தப்பு பண்ணலன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க ஜாபை ரிசைன் பண்ணணும், எதுக்காக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு ஒயின் ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த தப்பான நபர்கள் தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ண பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி அவங்க என்ன யூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இதுக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஏன் நான் வெளில போறேன்னா, லால் இங்க இருந்து பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேருக்கு ஆப்பு வைக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்றாங்க. கோனு அப்படியே பயந்து நடுங்குற ஆப்போசிட்ல உட்காந்து. ஏன்னா லால் இப்ப இந்த இடத்த விட்டு போயிருந்தா அவனுக்கு ரொம்பவே வசதியா இருந்திருக்கும், இவ்வளவு ஈஸியா மிரட்டி இருப்பான். ஆனா நல்லா தெளிவா பிளான் பண்ணி ஒயனு நம்ம ரிசைன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி இவங்க ரிசைன் பண்ண போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒயன் என்ன சொல்றாங்கன்னா, ஜான்ராவை பார்த்து கேக்குறாங்க, கம்பெனியோடைய பாலிசியை ஒரு தடவை சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க, இப்போ எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதும் வயலேஷன் தான், இன்னொன்னு கம்பெனிக்குள்ளேயே இருந்துகிட்டு கம்பெனிக்கு துரோகம் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணனா அதுதான் பெரிய வயலேஷன்ங்கிற மாதிரி சொல்ல, சோ இந்த பிளான் படி, இந்த வயலேஷன் படி, பாலிசி படி நீங்க என்ன பண்ணிருக்கணும், லால் இப்ப கோன் மேல ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்கல்ல, சோ அதையும் நீங்க அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியோட விசாரிச்சு அதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கணுங்கிற மாதிரி கேட்க, நெக்ஸ்ட் நாங்க அதை கண்டிப்பா பண்ணுவோங்கிற மாதிரி நானுமே சொல்றாங்க. கோனுக்கு பயம் தாங்க முடியல, பயந்து நடுங்குறான். சரி நான் இன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒயின் அந்த இடத்துல இருந்து வணக்கம் வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. வந்தாங்க, பேசினாங்க, விஷயத்த முடிச்சாங்க, கிளம்பி போயிட்டாங்க. சோ பின்னாடியே நம்ம லாலுமே ஓடுறாங்க, ஓடி போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய் பேசுறாங்க, என்னாச்சு உனக்கு, என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி பண்ணுங்கிற மாதிரி என்னென்னமோ கேட்க, ஆமா நான் பண்ணேன், அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், எதுக்காக பண்ணனா நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும், நான் தான் சொன்னல எல்லாமே முடிஞ்சிருச்சு இதோட விட்டுருன்னு சொல்லிட்டு
ஸோ திரும்ப திரும்ப என்கிட்ட கொஷின்லாம் கேட்குற வேலை வச்சுக்காது, நமக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயினு அந்த இடத்துல இருந்து போறாங்க. லாலு அந்த இடத்துல நின்றுட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. லாலு இப்ப அவங்களுடைய கேபினுக்கு போறதுக்காக போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்க அசிஸ்டன்ஸ் 2 பேரும் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு அழுதுட்டே வந்தவங்க சிரிக்கிற மாதிரி, சாரி உங்களையும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டேங்கிற மாதிரி சாரி கேட்க, அதுக்கு அசிஸ்டன்ஸ் 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுறா. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு தான் ஹக் பண்ணிட்டு பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இவளுமே அழுதுகிட்டு இருக்கா. பின்னாடி அந்த பையனும் ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு நாங்க உங்களுக்காக இருக்கோம், எப்பவுமே இருப்போங்கிற மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பதான் நாளுக்கு பயங்கரமா அழுக வருது. இப்போ ஒயினுடைய ஜூனியர் இருக்கால, அவன் ஒயினுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறான். அந்த ஃபைலை கொடுத்து இது சேல்ஸ் டீம்ல இருக்கிற நும்னிம் இருக்கால அவகிட்ட கொடு, அவரும் நீனும் ஃப்ரெண்டு தானே, அந்த டீமுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி கொடுக்க, அப்போ திடீர்னு அந்த ஜூனியருக்கு ஒரு கால் வர அவளும் வேகமா போயிடுறான். எங்கடா போறான்னு சொல்லி பார்த்தா வேற யாரு, நம்ம ஒயின் தான். அங்க கெத்தா பேசிட்டு இங்க வந்து வெத்தா அழுதுகிட்டு இருக்காங்க, பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஆபீஸை விட்டு வந்ததை விட லால் கிட்டடி பேசிட்டோமே, லாலை விட்டு பிரிஞ்சிட்டோமேங்கிறது அவங்களால தாங்க முடியல. ப்ரௌட பார்த்ததும் பயங்கரமா அழுக வருது. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து ஒயினுடைய அசிஸ்டன்ட் பாக்குறா. பார்த்துட்டு இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குங்கிற மாதிரி மறுபடியுமே நினைக்கிறா. இன்னொரு பக்கம் லாலையும் அவங்க டீமையும் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டா, அதாவது இந்த கோனுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, இப்ப அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கிட்ட கொடுக்குறாங்க. அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு பரவாயில்ல குட் ஜாப்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க சேல்ஸ் டீம்லேருந்து ரெக்கவர் பண்ணது. அப்புறம் இன்னொரு ஃபைலை கொடுத்து இது அக்கௌண்ட்ஸ் டீம்லேருந்து கொடுத்தது. தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பர்ச்சேசிங் எல்லாமே அந்த வெண்டர் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க. சேல்ஸ் டீமே வேணுங்கன்னே மற்ற கஸ்டமர்ஸை அவாய்ட் பண்ணல, கஸ்டமர்ஸ் தான் எங்களை அவாய்ட் பண்றாங்க. அதுக்கான காரணமே அந்த பிரைஸ் கோடிங் தான். அதை ஸ்டார்ட் பண்றதே இந்த கோன் தான். எல்லா தப்பும் அவன் மேலதாங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இவங்க நிரூபிச்சிடுறாங்க. பட் இதை இவங்களுடைய ரிசர்ச் டீம் முதல்ல ரிசர்ச் பண்ணி பார்க்கணும்ல. எல்லாத்தையும் பார்த்து ஜான்ரா என்ன சொல்றாங்கன்னா குட், வெரி குட்னு சொல்றாங்க. அப்படி பாராட்டுறாங்க. ஸோ பாராட்டிட்டு நாங்கள் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டீமை வச்சு இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு சரியான ஆக்ஷனை நாங்கள் கோன் மேலே எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் திரும்ப திரும்ப லாலை பாராட்டுறாங்க, வெரி குட் வெரி குட்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க டீமுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பெருமையா இருக்கு. இப்போ அவங்க டீம்ல இருக்கிற 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒயினுடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்க கொடுத்த எவிடன்ஸ் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்ல, அதுக்கு அவ என்ன சொல்றானா இந்த எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணது நான் கிடையாது, ப்ரௌடு தாங்கிற மாதிரி சொல்ல, என்னது அவளா அந்த சண்டைக்காரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவ என்ன சொல்றானா அப்படி இல்ல, அவ இதை பண்ணதுக்கு ரீசனே ஒயின் தான். ஸ்டார்டிங்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுல, இந்த கிளைண்ட் எல்லாம் வந்துட்டு இந்த நியூங்கிற ஒருத்தவன் அவனுடைய பக்கம் கூட்டிட்டு போய் வேற கம்பெனி கிட்ட கையை காமிச்சு விட்டுட்டு இருந்தான் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ரிசர்ச் இப்போ இங்கே வந்து நிற்கிது. ஸோ இது ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ப்ரௌட இங்கே கூப்பிட்டுருக்காங்க ஒயின். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதும் இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஒயின் இந்த கம்பெனியில் இல்லாமல் போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ லாலை பார்க்க லாலுடைய ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்திருக்கான். டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இருந்தாலும் அவன் அடித்து திறந்துட்டு உள்ளே வந்துடுறான். ஏன்னா இவன் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கிற விஷயம் தெரியும். அதனால தான் அவனுமே பார்க்க வந்திருக்கான். சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போலாமான்னு சொல்லி விட்டா, இல்லை நான் வரல எனக்கு மூடு இல்லைங்கிற மாதிரி இவ சொல்கிறா. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் டேஞ்சரஸான ரிலேஷன்ஷிப். அந்த இடத்துல நீ உன்னோட ஹார்ட்டை கொண்டு போகக்கூடாது, மைண்டை மட்டும் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ பயங்கரமா நம்ம லாலு அப்படி அழறா, தேம்பி தேம்பி அழறா. நீ அப்பவே சொன்ன, நான் தான் கேட்காம விட்டுட்டேன், எனக்கு அது மண்டையிலே ஏறவே இல்லை, நான் அவளை என் ஹார்ட்டுக்கு கொண்டு போயிட்டேன், ஆனா அவ அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கா. அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்லனே தெரியல, அவனுக்குமே கஷ்டமா இருக்கு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ சொல்லி சொல்லி அழுறா. அவளுக்கு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக, அவளுக்கு நான் பெட்டரா தெரியணுங்கிறதுக்காக நான் எவ்வளோலாம் ட்ரை பண்ணேன் தெரியுமா, அவளுக்காக என்ன நான் எவ்வளோலாம் மாற்றிக்கிட்டேன் தெரியுமா, எவ்வளோ கேர் பண்ணேன், எவ்வளோ லவ் பண்ணேன், இது எதுவுமே இப்போ இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அப்படி ஒரு அழுக. இப்போ அதே தான் இவங்க ஒயினுமே பண்ணுறாங்க. இவங்க ஒரு சேம் ட்ரெஸ் ஒன்று இந்த பைஜாமா எடுத்து கொடுத்தாங்கல்ல, நைட் ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ அந்த நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதை எப்படி அவங்க சந்தோஷமாக இவங்க கிட்ட கொடுத்தாங்க, 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி போட்டுட்டு ஹாப்பியாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஹக் பண்ணிட்டு அழுகிறாங்க. அந்த ஷர்ட் இருக்குல்ல, அந்த ஷர்ட்டை வந்து ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம லாலை காட்டுறாங்க, ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற பிரிண்ட் அவுட் மிஷினில் எடுத்துக்கிட்டு இருக்க இதை ஒயின் அப்படியே வந்து பார்க்குறாங்க. கிட்ட வந்து பேசலான்னு பார்க்கும்போது அந்த மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் போல. ஸோ அந்த மிஷினை குனிஞ்சு குனிஞ்சு லால் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த சாய் இருக்கால, மெட்சாய், அவன் அங்கே வரா. வந்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் மொபைலில் தான் ஏதோ ப்ராப்ளம், என்னால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலங்கிற மாதிரி சொல்ல, சரி என் மொபைலுக்கு ஷேர் பண்ணு, நான் அனுப்புறேங்கிற மாதிரி சொன்னதும் இப்போ அவங்க மொபைலுக்கு ஷேர் பண்ணி விடுறாங்க. அவங்களுமே அதை எடுக்கிறாங்க. லைட்டா அவங்க கிட்ட ஸ்மைல் பண்ண, அப்ப சாய் என்ன சொல்றான்னா, இப்பதான் உன்னுடைய ஸ்மைலையே நான் பாக்குறேன், நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டதும், ஆமா ரொம்ப நாளாச்சு நீ இந்த மாதிரி சிரிச்சே, இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையுமே லாலு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இன்னுமே பிரிண்ட் அவுட் வெளில வரல, என்னடான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒயின் வராங்க. ரெட் பட்டனை பிரஸ் பண்ணியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லாலு, இல்ல நான் கிரீன் கலர் பட்டனை தான் பிரஸ் பண்ணேன்னு சொன்னதும் கிட்ட வந்துட்டு அவங்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து தராங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரெட் பட்டனை பிரஸ் பண்ணு, அதுக்கப்புறம் கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, இப்போ இவங்களுமே அந்த பிரிண்ட் அவுட்டை வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் சாய் இவங்க கிட்ட, இவங்க இன்னைக்கு பார்ட்டி தராங்க, நீ வரலையாங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்னது இன்னைக்கா ஃபேர்வெல் பார்ட்டியா? எனக்கு இன்னைக்கு பார்ட்டிங்கிறதே தெரியாது, என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்ல, சரி அப்போ ஒன்று பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தனியாக பார்ட்டிக்கு போகலாம், வரியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜான்ட்ரா தான் பார்ட்டியவே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டு பாடுறாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ சீரீஸில் வரவங்களுடைய சாங் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த 2 டீமை சேர்ந்தவங்களும் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க, ரொம்ப சேடாக இருக்காங்க. ஜான்ட்ரா அதை கவனிச்சுட்டு, என்னாச்சு உங்களுக்குலாம், ஏன் இப்படி சேடாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, வான்னு சொல்லிட்டு நும்னிமை தான் கூப்பிடுறாங்க. ஆனால் அவளுமே என்னால் முடியாது, என்னுடைய ஹார்ட்டே ப்ரோக் ஆகியிருக்குங்க மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஒயனுமே வந்துடுறாங்க. ஒயனை பார்த்ததும் நும்னி என்ன பண்றானா, ஓடி போய் ஹக் பண்ணிட்டு, என்னால உங்களை விட்டு பிரிய முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. நீங்க என்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க, அப்பெல்லாம் நான் நினைப்பேன் எப்படா இவங்க கம்பெனியை விட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நீங்க கம்பெனியை விட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கூட இருக்கிற இன்னொரு அசிஸ்டன்ட், ஏய் நீ வாயை மூடுறின்னு சொல்லிட்டு கிஃப்டை கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த கிஃப்டை கொடுத்து நாங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கணும், நீங்க அடுத்தடுத்து போற இடத்துல உங்களுக்கு நல்லதே நடக்கணும் விஷ் பண்றோங்கிற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்ப அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ட் இவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டு கோவத்துல உட்காந்துருக்கா. நம்ம கிட்ட கேட்காம கொள்ளாம இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டாலே நம்மளை பத்தி யோசிக்கலையேங்கிற மாதிரி கோவத்துல உட்காந்துருக்கு. இவளை எப்படா சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒயனுமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி எல்லாரும் விஷ் பண்றாங்களே நம்மளும் பண்ணணுமேங்கிற மாதிரி கிட்ட போயிட்டு, நான் சொன்னதுதான் என்கிட்ட சொல்லாம நீங்க எப்படி ரிசைன் பண்ணலாங்கிற மாதிரி கோச்சுக்கிட்ட மாதிரி கேக்குறா. ப்ளீஸ்டா என் மேல கோவப்படாத, திடீர்னு இப்படி நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்றது, நான் இருந்தாலும் இல்லைனாலும் உன்னுடைய திறமைக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, அது எனக்கு நல்லா தெரியும். அதனால என் கூட இருந்தா மட்டும்தான் டேலண்ட் வெளில வரும்னு கிடையாது. ஸோ நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் இவங்க சொல்ல, 2 பேரும் ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப நும்னிம் என்ன பண்றானா, லாலுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கா, கால் பண்ணிட்டே இருக்கா, அவன் எடுக்கவே மாட்டேங்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு கோன் கூட வரான். இன்னொரு பக்கம் லாலை காட்டுறாங்க. லாலு சாய பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஆனா லால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரிங்க்ஸுங்கிற பேர்ல ஆல்கஹால் சாப்பிடல, ஒயின் தான் கேக்குறாங்க. ஒயின் சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்ல, இவங்க நார்மலா உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் சாயி அப்படியே லாலுடைய காலை லைட்டா டச் பண்ற மாதிரி வச்சுட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. சரி நான் உங்ககிட்ட டைரக்டாவே கேக்குறேன், ஒயின் அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு டைரக்டாவே கேட்க, அதுக்கு இவங்களும் ஆமா எனக்கு அவளை பிடிக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் அவ உன்னோட டைப் இல்ல போலயே அப்படிங்கிற மாதிரி சாய் சொல்ல, ஆமா அது உண்மைதான், அதனாலதான் நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் போலங்கிற மாதிரி இவ சொல்ல, சரி இப்ப நீ மூவ் ஆன் ஆயிட்ட தானே அப்படிங்கிற மாதிரி கைய பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்கா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது சரி நம்ம லாலு ஏதோ ரொமான்டிக்கா பேச வராங்கன்னு பார்த்தா அவங்களுமே அப்படிதான் பேச வராங்க. அவங்க கைய பிடிச்சி, இப்போ ஏன் டர்ன், நான் பேசலாமான்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுமே அப்படிதான், சாய் உனக்கு 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 பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எதை பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவங்களும் கேக்குறாங்க. அதுக்கு லாலு, பொய் சொல்ல பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்டிங்கிற மாதிரி வில்லி மாதிரி பேசுறாங்க. சாய்க்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இப்படி கேக்குறாளேன்னு சொல்லிட்டு. இப்ப இங்க பார்ட்டி நடக்கிற இடத்துல காட்டுறாங்க. கோனு பாட்டு பாடுறாங்கிற பேர்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆல்ரெடி எரிச்சல்ல இருக்காங்க. ஏன்னா ஒயன் இப்ப இந்த கம்பெனி விட்டு போறதே இவனாலதான். இவன் போயிட்டு லூசு மாதிரி பாடிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு லாலுடைய அசிஸ்டன்ஸ் இவனை ஒரு மாதிரி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப லாலோட அசிஸ்டன்ட் ஒண்ணுமே இருக்கா இல்லையா, அவ
என்ன பண்றா, லால் எங்க இருக்கீங்க, இங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, அதுல இந்த கோன் பைத்தியக்காரன் இருக்கானே ரொம்ப பண்ணிட்டு இருக்கான், ஓவரா போறாங்கிற மாதிரிலாம் டெக்ஸ்ட் பண்ண. இப்போ கோன் என்ன பண்றான்னா அவன் மொபைல் எடுத்து பாக்குறான். எடுத்து பார்த்தா இவ பண்ண டெக்ஸ்ட் அவன் மொபைல்ல இருக்கு. என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா இவ லாலுக்கு டெக்ஸ்ட் பண்றதுக்கு பதிலா குரூப்ல போட்டு விட்டா. உடனே இவனும் டைரக்டாவே கேக்குறான், ஹே நீ குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணிருக்க, அது உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்டதும் அவ அங்கேருந்து பேகை தூக்கிட்டு ஓடுறா வேகமா வெளில. ஒரு பக்கம் ஒயினுடைய அசிஸ்டன்ட்டுமே எழுந்து போயிடுறா. இப்போ ஒயின் மட்டும் தனியா உட்காந்துருக்கு. கோன் போயிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறான். நீ என்ன நினைச்ச, என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியா தப்பிச்சலாம்னு நினைச்சியாங்கிற மாதிரி இவன் போய் கேட்டுக்கிட்டு இருக்க. சரி உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான்டா வேணுங்கிற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. ஆல்ரெடி சொன்னதுதான் சொல்றான், நீ போனாலும் உன் ஆள் லால் இருக்கால, அவ என்ன இங்கே தானே ஒர்க் பண்றா. அப்புறம் நான் பண்ற டார்ச்சர்ல, நான் கொடுக்குற டார்ச்சர்ல அவ இனிமே உயிரோட இருப்பாங்கிற அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமே அவ அவ்வளவுதாங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு சிரிக்க. அதுக்கு எப்பவும் போல நம்ம ஒயின் என்ன பண்ணியிருந்திருக்கணும், எப்பவுமே பயந்துட்டு தானே இருப்பாங்க இவனுக்கு. ஆனா இந்த டைம் என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் ஸ்மைல் பண்ணிட்டு, ஓ அப்படியா, என்னது லால நீ ஏதாவது பண்ணிடுவியா, அட லூசு பையில என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, லால் வாங்கிட்ட மாட்டிட்டானா, ஐயோ கடவுளே இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், அட பைத்தியக்காரா நீ தாண்டா லால் கிட்ட மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம மாசான சீனா இருக்குல்ல, ஜாப ரிசைன் பண்றதுன்னா 2 பேருமே பண்ணிருப்போம். எதுக்காக நான் மட்டும் பண்ண தெரியுமா, நீ அவகிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகணும், நீ சும்மாலாம் இந்த கம்பெனி விட்டு போக கூடாது, அசிங்கப்பட்டு போகணும், அதுக்காக தாண்டா நான் ரிசைன் பண்ணுங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. எப்பவும் போல இவங்க பயப்படவே இல்லை, எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. இதுதான் இப்ப கோனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, என்னடா இவன் நம்மள இப்படி பேசுறாளே அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஒயினுமே அந்த இடத்துல பேக் எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு அவங்க ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்புறாங்க. அப்படி போகும்போது யாரோ இவங்க கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அது கோன் தான். இன்னொரு பக்கம் சாயையும் லாலையும் காட்டுறாங்க. லால் வந்து சாய் கிட்ட அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டாலே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டவே இல்லை. இப்ப காட்டுறாங்க ஆக்சுவலி பிளாஷ்பேக்ல நடந்தது நிறைய விஷயங்கள் வந்து சாய் தான் இன்வால்வ் ஆயிருக்கா. அவ தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ கோனுக்கு வந்து இந்த கம்பெனில ஹெல்ப் பண்ணதுன்னா அது சாய் தான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்கா. ஸோ கோனும் இவங்களும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பாவுக்கு போகும்போது கூட அந்த ஸ்பாவில் வந்துட்டு ஒயினும் லாலும் ஒன்னா இருக்கிற மாதிரி அந்த மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, அதை கூட இவ போன்ல ஒரு டைம் பார்த்துட்டு இருந்திருப்பா. அதையுமே வந்து கோனுக்கு அனுப்புனது, இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை பத்தி கோனுக்கு சொன்னது எல்லாமே இந்த சாய் தான் பண்ணியிருக்கா. ஸோ சாய் என்ன சொல்றான்னா, நீ சொன்னா உடனே எல்லாரும் நம்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. அதுக்கு லால் என்ன சொல்றான்னா, உடனே யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா எல்லா எவிடன்ஸையும் எடுத்து யாருக்கு நான் அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிட்டேன், பார்க்க வேண்டியவங்க பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சரி அப்படி என்ன எவிடன்ஸ் எடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த கம்பெனில ஒரு பயங்கரமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இப்போ நிறைய பொருட்களை வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, கண்ணா பின்னான்னு அந்த வெண்டர்ஸ், அதாவது கோனுடைய தங்கச்சி கம்பெனில இருக்கிற பொருள். ஸோ இதுக்கெல்லாம் எப்போவுமே வந்துட்டு நம்ம ஒயின் ஜாப்ல ரொம்பவே கரெக்டாக இருக்கிற ஆள், ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் அதில் அவங்க சைன் பண்ணவே மாட்டாங்க, ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் இவங்க கரெக்ஷனோட இருக்கிற நிறைய டெண்டர்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே சைன் ஆகி போயிருக்கு. எப்படா இது சைன் ஆகி போச்சுன்னு பார்த்தா, ஒயினுடைய சைனை ஒயினுக்கே தெரியாம இவளே போட்டிருக்கா. இது எல்லாமே இப்ப நானுடைய பார்வைக்கு போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே லால அனுப்பி வச்சுட்டு தான் இங்க வந்திருக்காங்க. இந்த ஹையஸ்ட் பிரைஸ் கோடிங் இது எல்லாத்தையுமே அந்த டேட்டை வந்து மிஸ்கரெக்ட் பண்ணது, இதை எல்லாத்தையுமே பண்ணது பாத்தீங்கன்னா இந்த சாய் தான். சோ அதனால என்ன இப்பங்கிற மாதிரி கேக்குறா. இப்ப கூட அவளுக்கு பயம் வரல. இப்ப அந்த இடத்துக்கு ப்ரௌடுமே வரா. ப்ரௌடும் லாலும் சேர்ந்துதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, இப்ப அந்த சிக்னேச்சர் இருக்கும் இல்லையா, அது ஒயினோடதா இல்லையாங்கிறத சொன்னதே பாத்தீங்கன்னா ப்ரௌடு தான். இது கண்டிப்பா ஒயினோட சிக்னேச்சர் கிடையாதுங்கிறத கண்டுபிடிச்சது ப்ரௌட் தான் கண்டுபிடிச்சிருக்கா. இந்த கம்பெனியோடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய பர்ச்சேசிங் சூப்பர்வைசர் தான் இந்த மெட்சாய். சோ இவ மூலியமா தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. சைன் பண்ணது எல்லாமே இந்த ஒயினோட சைனு, லாலோட சைனு, எல்லாரோட சைனையும் போட்டு பெரிய ஸ்கேம் பண்ணியிருந்திருக்கா. இதெல்லாம் எப்படி இவளுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, லாலே அந்த பிரிண்ட் அவுட் மிஷின்ல பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது இவ மொபைல்லேருந்து அவ மொபைலுக்கு ஷேர் பண்ணியிருப்பாள்ல, அப்படி ஷேர் பண்ணும் போது தான் அந்த ஸ்பாவ்ல எடுத்த போட்டோ அவ மொபைல்ல இருக்கிறத பாக்குறா. பார்த்ததும் தான் தெரியுது, ஓ இப்படிதான் கோனுக்கு இந்த விஷயம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நுண்ணிம் இருக்கால, அவருடைய பபிள் டீ அடிக்கடி காணாம போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தாலே, அந்த
பபிள் டீய திருடி குடிச்சது கூட இவ தான் பண்ணியிருந்திருக்கா. திருடுறதுனா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. சோ எல்லா உண்மையும் வெளில வந்ததும் பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து பேக் எடுத்துட்டு வேகமா போக போறா. இப்ப இந்த இடத்த விட்டு போ, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கம்பெனியை விட்டே மொத்தமா போக போறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சாய் என்ன சொல்றான்னா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டி, உங்களை நான் பழி வாங்குவேங்கிற மாதிரி சொல்ல, நீ என்னடி டிராமாவில வர மாதிரி சும்மா வில்லன் மாதிரி ஹேன்னு கூவிட்டு இருக்க, என்ன பண்ண முடியும் பண்ணுடிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாலுமே அவளை மிரட்டுறா. இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு, 2 பேரும் வெளில வராங்க. லாலு இவளுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமை இருக்குங்கிறதுனால தேங்க்ஸுங்கிற மாதிரி ப்ரௌடு கிட்ட சொல்ல, அதுக்கு ப்ரௌடு நான் ஒன்னும் உனக்காக பண்ணல, ஒயனுக்காக தான் பண்ணேங்கிற மாதிரி சொல்லிட்டு திமுறா அந்த இடத்த விட்டு போறா. ஐயோ கடவுளே, எல்லாமே மாறினாலும் இவ மாற மாட்டேங்கிறாளேங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப நிம்மி சும்மா கால் பண்ணிட்டே இருக்கிறதும் கோவப்பட்டு போன் எடுத்து, நான் தான் உன்னை கால் பண்ணாதன்னு சொன்னல, எதுக்காக கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கிற மாதிரி இவ கேட்க, அதுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றா. இந்த இடத்துல ஒயனை காணும், ஒயனை மட்டும் இல்ல கோனையும் காணுங்கிற மாதிரி சொல்ல 2 பேரையும் காணுமான்னு இவளுக்கு பயம் வந்துருது. சோ இப்ப காட்டுறாங்க, கோன் தான் கார்ல ஒயனை கடத்திட்டு போயிட்டு இருக்கான். நீ எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அழுதுகிட்டே கேக்குறாங்க. உனக்கு கூடிய சீக்கிரமே தெரியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதோ ஒரு இடத்துக்கு லொகேஷனுக்கு தான் போறாங்க. சோ இந்த இடத்த விட்டு குதிக்கிறதுக்காக இவங்களுமே ட்ரை பண்றாங்க, டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஹே ஒயன் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு மேல இவ கீழே விழுந்து ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டு காரை ஸ்டாப் பண்றான். காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவனோட சீட் பெல்ட் எடுக்க, நம்ம ஒயன் அவனாரைய இவன் ஒயனாரையன்னு மாத்தி அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒயனுக்கு பேக் சைட்ல ஏதோ ஒரு கார் வரா மாதிரி தெரியுது. அந்த காரை பார்த்ததும் கோனும் பயப்படுறான். ஒயனும் அந்த காரை விட்டு இறங்கி ஓடி வந்து லால்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி வரதுக்கு ட்ரை பண்றாங்க. லாலுமே கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஆனா ஒயன் இன்னும் கீழே இறங்கி வரல. லால்னு இவங்க கூப்பிட்டுட்டே இருக்க, எல்லா இடத்தையும் லாக் பண்ணிட்டான் போல. சோ ரிவர்ஸ் எடுத்து லால் மேல மோத வரான். ரொம்ப ஃபாஸ்டா வரான். லாலும் தைரியமா நடு ரோட்ல நிக்க வேகமா கரெக்டா லால் கிட்ட சடன் பிரேக் போட, என்னடா இவ இன்னும் நின்னுகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா லால் கொஞ்சம் கூட அசையாமடே நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே லாலையும் உள்ள இருக்கிற ஒயனையும் இந்த கோனையும் மாத்தி காட்டுறாங்க. அதோட எபிசோட் 9 முடிஞ்சிருது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.